கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமா இந்த இரவில் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தேவையான வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் கடந்து வந்தாலும் கூட கர்த்தர் தாவீதுக்கு நன்மை செய்தார். எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி தாவீதை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி. அப்படியே 34ஆம் சங்கீதம் 10வது வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சடந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103:5 நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழும் வயது போல் ஆகிறது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நன்மை செய்கிற கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இரவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை என்கிற வார்த்தை ஆதாரமாக கொண்டு நன்மைங்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாரும் நன்மையை விரும்புகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும், நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இரவுல நாம் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். முதலாவதாக நான் நேரத்திற்கு தக்கதாக சில காரியங்களை விரைவாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண உனக்கு கொடுத்த தேசத்துல, நீர் இருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்மை உண்டாக கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகள் இருக்கலாம், அது எல்லா மனுஷருக்கும், உலக மனுஷர்களுக்கும் அந்த நன்மை இருக்கிறது. ஆனால் பரிபூரண நன்மையை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுது? சில கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் இருக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பா. சகல ஜாதிகளிலும், இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா என்று சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த இரவுல நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிபூரண நன்மை அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இன்று நான் உனக்கு சொல்லுகிற கட்டளைகள், கற்பனைகளை கைக்கொள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகணும்னு சொன்னா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளணும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் கூட நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம் தான், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், நமக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. வேதத்துல யார் யாரெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ராஜாக்களை பார்த்தாலும் கூட நாம் அறிந்து கொள்ள முடியும், எந்த ராஜாலாம் கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளுக்கு பயந்து நடந்தார்களோ அவர்களுடைய ராஜ்ய பாரத்திலே அமெரிக்கை கட்டளையிட்டார், அவர்களுக்கு பாதுகாப்பாய் நின்றார், துணை நின்று யுத்தம் செய்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்னை மிகவும் தொட்ட ஒரு வேத பகுதி, அநேக செய்திகள்ல நான் சொல்லி இருக்கிறேன். நாம் அவருக்கு முன்பாக உத்தமனாயிருக்கும் போது, ஆபிரகாம் வயது சென்ற போது கர்த்தருடைய அந்த வாக்கு தத்தத்தை
அவ நினைக்காத ஒரு சூழ்நிலையில ஆகாரை மனைவியா ஏற்றுக்கொண்டார். இஸ்மவேல் பிறந்தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆதியாகமம் 17 அதிகாரம் 1வது வசனம், ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 99வது வயதிலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அப்ப 99வது பிறந்த நாளிலே, அது ஒரு முக்கியமான நாளாய் காணப்படுகிறது. ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, என் வார்த்தையை நீ கீழ்ப்படி, என் வார்த்தையை விசுவாசி. தொடர்ந்து சாராளை கர்த்தர் கடாட்சித்தார். கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கால தாமதமானாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் தேவ பிள்ளைகளை. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை தந்திருப்பார் என்று சொன்னால் தாமதமாகலாம். ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது, சாராளுடைய கர்ப்பம் செத்தது. ஆனாலும் கர்த்தர் வார்த்தையில வாக்கு தத்தத்திலே மாறாதவர், அவர் நேற்றுமின்றி என்று மாறாதவர். நிச்சயமாய் அவர் நன்மையானதை செய்வார். அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும். தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமம் 28வது அதிகாரத்தை குறித்து வேதம் வாசித்தவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். முதல் 15 வசனங்களும் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, தொடர்ந்து சாபத்தை குறிக்கிறது. அதனால தான் சொன்னார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாய் வைக்கிறேன், மரணத்தையும் ஜீவனை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய காரியம் அது. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நான் கை கொள்ளணும். யோபு 23வது அதிகாரம் 12வது வசனத்துல அவருடைய வாயின் கற்பனைகளை நான் விட்டு விலகவில்லை, அதை என் ஆகாரத்தை போல நான் அதை ஏற்றுக்கொண்டேன், கை கொண்டேன் என்று சொல்லுகிறார். யோபு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6வது வசனம் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா ராஜா கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தார் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 6வது வசனம், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். எசேக்கியா ராஜா நடந்தான். அதனாலதான் அவனுக்கு ஒரு வியாதி வந்த போதும் கூட அவருக்கு அற்புதம் செய்தா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மையானதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளணும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். நான் கற்பனைகளை கை கொண்டோம் என்று சொன்னால் நான் தீங்கை அறியாதபடி நன்மையானதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். 2வதாக யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இந்த இரவு நமக்கு ஒரு நன்மையான இரவாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கிற ஒரு இரவாக இருக்கணும். இந்த இரவில கர்த்தர் நன்மை செய்வா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கி நம்மளுக்கு திரும்பவும் ஒரு வால வயதை, ஒரு புதிய பலனை தர அவ வல்லவராக இருக்கிறார். இங்கே இது நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். இப்பொழுது யோசேப்பு அறியாத ராஜன் ஒருவனும் அங்கே வருகிறான். எகிப்திலே அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு சதி திட்டம் செய்கிறான். எபிரேய மருத்துவச்சிகளை அழைத்து எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண் பிள்ளை பிறக்கும்போது அவர்களை நீங்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். 17வது வசனத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தனால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். ராஜா கட்டளை தான், அதை மீறும்போது தண்டனை கிடைக்கலாம், உயிருக்கே ஆபத்து வரலாம். ஆனால் ராஜாவுக்கு பயப்படவில்லை, கர்த்தருக்கு பயந்தார்கள். 2வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இது நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். அவர்கள் ராஜாவுக்கு பயப்படாதபடி கர்த்தருக்கு பயப்பட்ட காரணத்தினால் ஆண் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் கொல்லவில்லை. அதற்கும் அவர்கள் ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சிகள் அவரிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ராஜாவிடத்துல சொல்லுகிறாங்க. ராஜாவிடத்துல நின்று பேசுவதற்கு பயம் இருந்திருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு பயப்பட்ட காரணத்தினால் அவர்களை தடப்படுத்தினா, பலப்படுத்தினா. இந்த இரவுல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, நான் கர்த்தருக்கு பயப்படுவோம் சொன்னா,
அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். நான் கர்த்தருக்கு பயப்படுவேன்னு சொன்னா வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு துணை நிற்பா. இங்கே மருத்துவச்சிகளுக்கு துணை நின்றா. இது நிமித்தம், அவர்கள் கர்த்தருக்கு பயந்தது நிமித்தம், அவர்கள் மட்டுமல்ல, ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 21வது வசனத்துல படிக்கிறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தனா அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் நம் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். இந்த இரவில் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்க செய்வார். நாம் அவருக்கு பயப்படும் போது, நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது, பயம்னு சொன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம கை கொள்ளணும். நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன்னு சொன்னா அதுல அர்த்தம் இல்லை. நாங்க கர்த்தருக்கு பயப்படுகிறோம்னு சொல்லுவாங்க, ஆனா வசனத்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. 128ஆம் சங்கீதத்துல ஒரு குடும்பத்திற்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா ஒரே கண்டிஷன், கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இது 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வான், நன்மை பெற்றுக்கொள்வான். அதற்கு ஒரே கண்டிஷன், கர்த்தருக்கு பயப்படணும். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னார். நான் முதலாவதுன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், பரிபூர்ண நன்மை பெற்றுக்கொள்வோம். 2வதாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்யணும்னு சொன்னா அவருக்கு நாம பயப்படணும். 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவன் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும், பாவம் அவனை நெருங்கி வந்த போதும், ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போதும், சகோதரர்களை பார்த்து சொல்லும் போதும், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் தேவனுக்கு பயப்படுவோம்னு சொன்னா நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம், தீன்மைகளை செய்ய மாட்டோம். தீன்மை இருப்பதே கர்த்தருக்கு பயப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அவருக்கு பயந்து நடப்போம்னு சொன்னா நிச்சயமாகவே நமக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்வார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல், அந்த வசனம் மிகவும் முக்கியமான ஒரு, ஆனால் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள். நான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நீதியின் சூரியன் இயேசு நம்ம மேல் உதிப்பா. அவர் நம்ம மேல் உதிக்கும் போது அவர் செட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும். நமக்கு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஆரோக்கியம், ஒரு சமாதானம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் நாமத்துக்கு பயப்படுகிறோம். அவருடைய நாமத்தை நாம் பயப்படுவோம்னு சொன்னா, நான் மீண்டும் சொல்லுகிற அந்த பிள்ளைகளை, நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவருடைய நாமத்திற்கு நாம் பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நன்மையானது செய்வோம். 3வதாக சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படி என்று சொல்லுகிறார். நன்மையும் கிருபையும் தொடரணும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சாபங்கள் தொடர்கிறது, பாவங்கள் தொடர்கிறது. வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சாபம் தொடரும் என்று சொல்லி. பாவம் வாசல்படுத்திருக்கும், சத்துரு கிரியைகள் தொடரும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், நம்முடைய குடும்பங்களை தொடரும். இப்போ தாவீது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையும். அப்போ அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கும்போது, அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை. அந்த சங்கீதம் வேதத்தின் ஒரு முத்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னார். அவர் மேய்ப்பராக இருக்கணும், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கணும். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அவர் சில காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு 27வது வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்படி என்று சொன்னா கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். அந்த ஆடு எப்படி இருக்க வேண்டும்?
அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இன்றைய ஆடுகளை குறித்து அறிந்திருக்கிறோம், மேய்ப்பர்களை குறித்து அறிந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல அதை குறித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுல மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் செவி கொடுக்கும். அவர் ஒரு குரல் கொடுப்பார், உடனே ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த மேய்ப்பனுடைய அந்த சித்தத்தின்படியா மேய்ப்பனுக்கு பின் செல்லுகிறது. இந்த இரவில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆடுகள் என்று சொன்னால் நான் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், அவரை பின் சொல்லணும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். நான் முதலாவதாக சொன்னேன், நமக்கு பரிபூரண நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்வோம் என்று சொன்னால் பரிபூர்ண நன்மை நமக்கு உண்டாகும். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி. நம்முடைய இயேசு நல்ல மேய்ப்பர், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார், ஜீவனை தந்தார். அவர் சொல்லுகிறது, என்னை பின்பற்றி வா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இன்றைக்கு நாம் யாருக்கு பின் செல்லுகிறோம்? இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் கை கொள்ளுகிறோம், அவைகளுக்கு நாம் அடிமையா இருக்கிறோம். இந்த இரவில் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகளை, எந்த காரியத்திற்கும் நான் அடிமையா இராதபடி, எந்த காரியத்தை நாம் பின்பற்றாதபடி இயேசுவுக்கு பின் செல்வோம் என்று சொன்னார். அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிவோம் சொன்னா நிச்சயமா நன்மையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, நன்மையான காரியங்களை செய்வார். அவர் நன்மையானதை செய்வார். இன்னும் கூட அந்த சங்கீதத்தில் நான் பார்க்கும்போது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை குறித்து சொல்லும்போது, அந்த தேசத்துல அந்த ஆடுகள் கம்பளி ஆடுகள், மயிர் அதிகமாய் உள்ள ஆடுகள். இதனுடைய விளக்கத்தை குறித்து நாம் அறியும் போது மிகவும் ஆச்சரியமான காரியம். இப்போ ஆறுகளிலே வேகமாய் தண்ணீர் ஓடும். இந்த ஓடுகிற தண்ணீர்ல அந்த ஆடு இறங்கி தண்ணி குடிக்க முயற்சிக்கும் போது ஒருவேளை அந்த ஆடுகள் வெள்ளத்தினால் அடித்து செல்லலாம், அப்படிப்பட்டதான ஆபத்து ஏற்படலாம். அதிலும் மயிர் அதிகமாக இருக்கிற ஆடுகளுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நல்ல மேய்ப்பன் இயேசு. இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சிடேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை. அப்படி என்று சொன்னால் ஓடுகிற வெள்ளத்தினால் ஆடுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று சொல்லி அமர்ந்த தண்ணீர் அண்டை. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் தேவ பிள்ளைகளை. இந்த இரவில இதை நாம் புரிந்து கொள்ளுவோம். அவர் நம்மை இப்படியாக நடத்த, புல்லுள்ள இடங்களில் எங்கே மேய்ச்சல் இருக்கிறது என்று சொல்லி ஆடுகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. மேய்ப்பன் கவலைப்படுகிறார், அதை அறிந்து அந்த இடத்திற்கு ஆடுகளை அழைத்து செல்லுகிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போகிறார். அப்படிப்பட்டதான மேய்ப்பன் தான் நம்முடைய இயேசு. இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நன்மை தொடர வேண்டும் என்று சொன்னார். அங்கே அவர் சொல்லுகிறாரு, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அனைவர் கிராமங்களில் சொல்லுவாங்க, என் நலல் என்னோட தானே வரும், என் பிரச்சனை என்னை தொடருகிறேன்னு சொல்லி. இந்த இரவில் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்டதான வேதனையில பிரச்சனையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன். அவனுடைய மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிவோம். அவர் நம்மை நடத்துவார், நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்வார். நன்மையும் கிருபையும் தொடரும். சாபங்கள் இந்த இரவிலே மாறும், பாவங்கள் மன்னிக்கப்படும். சத்துரு நம்மை தொடராதபடி நம்மை அவர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வார். நன்மையும் கிருபையும் தொடரும். அதற்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான், அப்படி என்று சொன்னார். இன்றைக்கு நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் வெறுக்க வேண்டிய காரியங்களை, விட வேண்டிய காரியங்களை விட்டு அவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு பின் செல்ல வேண்டும். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4வது சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 11வது வசனம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை வழங்காதிரார். நாம் உத்தமமாய் நடக்கும்போது அவர் நமக்கு நன்மை செய்வார். நாம் உத்தமமாய் நடக்கணும்.
உத்தமமாய் நடக்கும்போது அவர் நன்மை வழங்காதிருறார், நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில நான் உத்தமமான ஒரு ஜீவியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவ பிள்ளைகளை, பாவம் நிறைந்த உலகத்துல நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அதிகமான பாவங்கள் நெருங்கின்னு இருக்கிறது. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, நம்மை நெருங்கின்னு இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி. யோசேப்பு அப்படித்தான், அவனுடைய வாழ்க்கையில பாவம் நெருங்கி வந்த போது அவன் தள்ளிவிட்டு தன் வஸ்திரத்தை கூட விட்டு ஓடினான். அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று சொல்லி அங்கே நாம பார்க்கிறோம். வேதத்தில் நான் அநேகரை உங்களுக்கு இந்த சாட்சியாய் சொல்லலாம். நோவாவை குறித்து கருத்தை சொன்னார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நோவா தன் காலத்துக்குள் வாழ்ந்தவர்களுக்குள் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அந்த நாட்களில் பாவம் பெரிய இருந்தது, ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஜனங்களுடைய பாவத்தை நிமித்தம் கர்த்தர் அவர்களை சிருஷ்டித்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில நோவா தன் காலத்துக்குள் வாழ்ந்தவர்கள், இந்த வார்த்தை என்ன மிகவும் தொட்ட வார்த்தை. கடந்த நாட்களில் செய்திகளை நான் சொல்லி இருக்கிறேன். நான் பாவங்களை செய்வதற்கு காரணங்களை சொல்ல முடியாது. எனக்கு என்ன செய்ய முடியும், என்னால முடியல, அதனால இந்த காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி காரணங்களை சொல்ல முடியாது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தன் காலத்துக்குள் வாழ்ந்தவர்களுக்குள் அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால பெரிதான ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டான். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிருறார். அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உத்தமமா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். என்ன அநேகரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யோபை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. சாத்தான் இடத்துல சொன்னாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் அப்படி என்று சொல்லுகிறார். யோபு 1:8 நம்ம படிக்கிறோம். அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். இன்னும் ஒரு முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரூத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம இப்படியாய் படிக்கிறோம். ரூத்தனுடைய வாழ்க்கை குறித்து போவாஸ் சொல்லும் போது சொல்லுகிறாரு, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரா ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. எல்லாம் இழந்த சூழ்நிலையில தன்னுடைய மாமியாரை பின்பற்றி பெத்லகேம் வந்த அந்த ரூத் தன்னுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியான சூழ்நிலை, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. ஆனால் அவளுடைய வாழ்க்கை ஜீவியம் உத்தமமா இருந்த காரணத்தினால் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் தேவ பிள்ளைகளை, போவாஸ் மனைவியாய் ஏற்றுக்கொண்டு பெரிதான ஒரு ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல இடம்பெறுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ரூத் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் அவருடைய ஜீவியம் உத்தமமா இருந்தது. முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், பிந்தின நற்குணம். அங்க சொல்லு, வாலிபர்களுக்கு பின்னால் போகாதபடி. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்டதான ஒரு காரியம் அங்க இருக்கிறது. பின்னால் போகிறதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவள் கர்த்தருக்கு பயந்து ஜீவியத்தை காத்து கொண்டாள். கர்த்தருடைய சட்டங்கள் வந்தாள், அவள் கர்த்தரை அறிந்து கொண்டாள். அதனால அவளுடைய குணம் உத்தமமா இருந்தது. அதன் மூலம் போவாஸ் மனைவியா ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார், நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வேதத்தில் யாரெல்லாம் உத்தமமாய் நடந்தார்களோ அவர்கள் எல்லாம் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் இன்னும் அநேக பேரை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். நான் இதோடு செய்தியை முடிக்க விரும்புகிறேன் அந்த பிள்ளைகளை. ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொன்னேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் நன்மையானதை காணும் என்று சொல்லி நாம் வேதத்துல படிக்கிறோம். இங்க நன்மையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கற்பனைகளை கை கொள்ளும் போது அவர் நன்மையை, பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார். அவருடைய கட்டளை கற்பனைகள் நாம் கை கொள்ளத்தக்கவைகள். அதை நாம் கை கொள்ளும் போது நாம் பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக மருத்துவச்சிகளுக்கு அவர் நன்மை செய்தார். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் அந்த காரியங்களை செய்த பொழுது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், 128ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஒரு மனிதன், ஒரு குடும்பம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ
அவர் நமக்கு ஒரு ஜீவிய ஒரு பாதை வைத்து இருக்கிறோம். அந்த பாதையில நடக்கணும். நடக்கும்போது பரிபூரண ஆசீர்வாதம், நன்மை கர்த்தர் தருவார். மூன்றாவதாக நன்மையும் கிருபையும், ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கணும், நாம் ஆடுகளாக இருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுகிற ஆடுகளாக இருக்கணும். அப்பொழுது ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான்காவதாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை வழங்காதரா. நான் உத்தமமாய் நடக்கும்போது அவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். சாட்சியாக நோவா இருக்கிறாரு, யோபு இருக்கிறாரு, ரூத்து இருக்கிறாள். அவர்களெல்லாம் உத்தமமாய் நடந்த காரணத்தினால் கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாளில் நாமும் இந்த வசனத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகள் மூலம் உங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வா. ஜெபிப்போம். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, இந்த இரவில் இந்த வார்த்தையை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் உம்முடைய சமுதிரம் கெஞ்சி ஜெபிக்கிறேன். அப்பா, அநேக பேர் என்னுடைய வாழ்க்கையில நன்மை நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகுமா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கக்கூடிய அனுபவத்தை நீர் காண்கிறீரப்பா. கர்த்தாவே, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தரப்பா. இந்த இரவில் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் நன்மை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் எப்பொழுது எங்களுக்கு நன்மை செய்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய கட்டளை கற்பனைகளுக்கு, உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது பரிபூர்ண நன்மை உண்டாக நீர் கட்டளை இடுவீரப்பா. நாங்கள் ஒருவேளை உம்முடைய வார்த்தைக்கு இதுவரை கீழ்ப்படியாதபடி காணப்பட்டா இந்த இரவில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். அதன் மூலம் பெரிதான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். மருத்துவச்சிகள் உமக்கு பயந்ததுனால அவர்களுக்கு நன்மை செய்தார், அந்த குடும்பம் தலைத்ததப்பா. நாங்கள் உமக்கு பயப்படும் பொழுது எங்களுக்கு நன்மை செய்கிறீர், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. அப்படிப்பட்டதான அனுபவத்தை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தாவீது சொன்னா, நான் ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி கர்த்தாவே, அநேக குடும்பங்களை சாபங்கள் தொடர்கிறது, பாவங்கள் தொடர்கிறது, சத்துரு தொடர்கிறான். இந்த இரவில உம்முடைய கிருபையினால் நான் ஜெபிக்கிறேன், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. இனி சாபம் அல்ல, நன்மை தொடரணும். பாவம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் தொடரணும், கிருபை தொடரணும். சத்ரு அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை தொடரணும். அப்படிப்பட்டதான அனுபவத்தை கர்த்தாவே எங்களுக்கு தந்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதரார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. உத்தமமாய் நடந்த யோபு, உத்தமமாய் நடந்த நோவா, உத்தமமாய் நடந்த ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அப்படியே நாங்களும் உத்தமமாய் நடக்க எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை செய்யும். அப்படி செய்ய போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம்.